Hello everyone, welcome to Eagle Wings. நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா வீட்ல நம்ம டெய்லி யூஸ் பண்ற வேர்ட்ஸும் சென்டென்ஸும் எப்படி இங்கிலீஷ்ல பேசலாம், என்ன வேர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். லாக்டவுன் இருக்கறனால மேக்ஸிமம் எல்லாரும் வீட்ல தான் இருக்கோம். சோ வீட்ல இருக்கவங்க கூட தான் கம்யூனிகேஷன் அதிகமா இருக்கும். அண்ட் ஃபர்ஸ்ட் நம்ம வீட்ல இருக்கவங்கட்ட நல்லா இங்கிலீஷ் பேச ஆரம்பிச்சிட்டோம் அப்படினா வெளியில இருக்கவங்கட்டயும் நல்ல ஃப்ளோவாவே பேசலாம். சோ அதுக்கு என்னென்ன சென்டென்ஸ் நம்ம வீட்ல யூஸ் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோல பார்ப்போம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா என் பேர் ஜெபராஜ். நம்ம சேனல்ல ஸ்போக்கன் இங்கிலீஷ் வீடியோஸ், மோட்டிவேஷனல் வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம். இதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். லாஸ்ட் வீக் நம்ம போட்ட வீடியோல காமனா என்னென்ன சென்டென்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பத்தி நம்ம பார்த்துக்கணும். ஸோ இந்த வீடியோல ஒரு ஸ்டெப் மேல போய் வீட்ல என்னென்ன வேர்ட்ஸ், என்னென்ன சென்டென்ஸ் யூஸ் பண்ணலாம், அது எங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பத்தி டீட்டெயிலா பார்ப்போம். கண்டிப்பா எல்லார் வீட்லயுமே காலையில கேட்கிற முதல் வார்த்தை சோம்பேறித்தனமா தூங்காம எந்திரி அப்படின்றதா தான் இருக்கும். அதை இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம் அப்படின்னா டோன்ட் பி லேசி கெட் அப். டோன்ட் பி லேசி கெட் அப். சோம்பேறித்தனமா தூங்காத எந்திரி அப்படின்றத டோன்ட் பி லேசி கெட் அப் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் செகண்ட் ஒன், எந்திரிச்ச உடனே எல்லார் வீட்ல வைக்கிற முதல் வேலை பெட்ஷீட்டை மடிச்சு வைக்கணும், தலையணையை அரேஞ்ச் பண்ணி வைக்கணும். ஸோ மேக் யுவர் பெட் அப்படின்னு சொல்லும் போது பெட்ஷீட் மடிச்சு வைக்கிறது, தலையணையை அரேஞ்ச் பண்ணி வைக்கிறது எல்லாமே அதுக்குள்ளே வந்துடும். ஸோ காமனா நம்ம யூஸ் பண்ற வேர்ட் மேக் யுவர் பெட். தேர்ட் ஒன் இஸ் ஐ வாண்ட் டு gargle my mouth with hot water. I want gargle my mouth with hot water. நான் சுடு தண்ணியால என்னுடைய வாயை கொப்பளிக்கணும் அப்படின்னு சொல்றேன். gargle அப்படின்னா கொப்பளிக்கிறது. I want to gargle my mouth with hot water. Fourth one is the bathroom is slippery. Be careful. The bathroom is slippery. Be careful. So bathroom வழுக்குது, பார்த்து போ அப்படின்னு சொல்றதுக்கு the bathroom is slippery. Be careful அப்படிங்கிற வேர்ட்ஸ் இனிமேல் நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ நம்ம எந்திரிச்சாச்சு, ரெடி ஆயாச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் பிரேக்ஃபாஸ்ட். பிரேக்ஃபாஸ்ட் வந்து அம்மா சாப்பாடு போட்டு அங்கே வைங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதுக்கு பதிலாக எப்படி சொல்லலாம் அப்படின்னா ப்ளீஸ் கீப் த பிரேக்ஃபாஸ்ட் ஆன் த டேபிள். ப்ளீஸ் keep the breakfast on the table. டேபிள் மேல உடைய பிரேக்ஃபாஸ்ட் வைங்க அப்படின்னு சொல்லலாம். Please keep the breakfast on the table. And sixth one is சாப்பாட்டுல கண்டிப்பா குறை இருந்தா சொல்லாம இருக்க மாட்டோம். சால்ட் அதிகமா இருந்தா கண்டிப்பா சொல்லுவோம். அதுல உப்பு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா this is quite salty. This is quite salty. உப்பு அதிகமா இருந்தா this is quite salty அப்படின்னு சொல்லலாம். உப்பு கம்மியா இருந்துச்சுன்னா add some salt. எப்பவுமே செகண்ட் டைம் சாப்பாடு போடும்போது வேணாம் போதும் அப்படின்னு சொல்றத எப்படி சொல்லலாம் அப்படின்னா this will do அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா not anymore அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் this will do அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லை அப்படின்னா not anymore அப்படின்னு சொல்லலாம். எனக்கு வயிறு நிறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றதுக்கு my tummy is full அப்படி சொல்லலாம், இல்லைன்னா I am stuffed. My tummy is full, I am stuffed. 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 போதும், இதுக்கு மேல சாப்பிட முடியாது அப்படின்றத நம்ம சொல்லிக்கலாம். I am stuffed. சாப்பாடு ரொம்ப சூடா இருந்துச்சுன்னா உடனே கை வச்சிராம let it cool down a bit. அதை கொஞ்ச நேரம் ஆற விடு அப்படின்னு சொல்லுவாங்க. let it cool down a bit. And next one is why don't you having second helping. இன்னும் கொஞ்சம் போட்டு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுக்கு நம்ம வந்து why don't you having second helping அப்படின்ற சென்டென்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். தண்ணி காலியாயிடுச்சு, தண்ணி ஊத்து அப்படின்னு சொல்றதுக்கு pour some water. pour, P-O-U-R, pour some water. And table manners அப்படின்னா சாப்பிடும்போது இந்த இடத்துக்கு ஏற்றுக்கி டேபிளில் வச்சுட்டு சாப்பிட்றது அப்படி பண்ணக்கூடாது. ஸோ அப்படி பண்ணக்கூடாது அப்படின்றதுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா keep your elbow off the table. keep your elbow off the table. ஆஃப் த டேபிள் அப்படின்னா டேபிள் மேலே வைக்காம டேபிள் கீழே வை. அதே மாதிரி சாப்பிடும்போது இந்த இப்படி நெளிஞ்சிட்டு உட்கார்றது, இப்படிலாம் உட்கார்றது வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஸ்லவுச். டோன்ட் ஸ்லவுச், சிட் ஸ்ட்ரைட். நேராக உட்காந்து சாப்பிடு. சாப்பிடும்போது எப்பவுமே பாடி போஸ்டர் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக டோன்ட் ஸ்லவுச், சிட் ஸ்ட்ரைட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நான் அவசரமாக போயிட்டு இருக்கேன், எனக்கு ஆஃபீஸ் போக லேட் ஆயிடுச்சு, நான் இப்போ அவங்கள்ட்ட லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கிளம்பணும் அப்படின்னா ஐ ஆம் கெட்டிங் லேட் ஃபார் த ஆஃபீஸ். எனக்கு ஆஃபீஸுக்கு லேட் ஆயிடுச்சு, நான் வேகமாக கிளம்பணும் அப்படின்றத அதை மீன் பண்ணிக்கும். யூ டோன்ட் அரேஞ்ச் யுவர் திங்ஸ் அண்ட் யூ பிளேம் மீ நவ். அப்படின்னா உன் வேலையை வந்து நீ கரெக்டாக பண்ண மாட்டேன், கடைசியில் என்னை வந்து நீ குறை சொல்லுவ அப்படின்றது மேக்ஸிமம் எல்லார் வீட்லையுமே யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். எங்கள் வீட்டில் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. மற்றதெல்லாமே நம்மளுடைய டே டு லைஃப்பில் நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் தான். கெட் ரெடி சூன், வேகமாக ரெடி ஆகு அப்படின்றது வந்து கெட் ரெடி சூன் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுவோம். நீ ஆஃபீஸ் வந்து எப்போ வருவ அப்படின்னு கொஸ்டின் பண்ணோம் அப்படின்னா
What time will you come back from the office? Withdraw some cash from the ATM. Withdraw some cash from the ATM. ATM ல இருந்து கொஞ்சம் காசு எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றது. The gas cylinder has become empty. The gas cylinder has become empty. Cylinder காலி ஆயிடுச்சு. The gas cylinder has become empty. And next one is எல்லா வீட்லயுமே யூஸ் பண்றது தான் cut down the TV volume. TV வால்யூமை கம்மி பண்ண அப்படின்னு சொல்றதுக்கு cut down the TV volume. And last one is turn off the fan before leaving. நான் ரூம் விட்டு வெளியே போனேன் அப்படின்னா ஃபேன் ஆஃப் பண்ணுற பழக்கம் எனக்கு கிடையாது. ஸோ எங்கள் வீட்டில் அடிக்கடி சொல்லுவாங்க டேர்ன் ஆஃப் த ஃபேன் பிஃபோர் லீவிங். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஆல்மோஸ்ட் 20+ சென்டென்ஸ் நம்ம வந்து லேர்ன் பண்ணியிருக்கோம். இந்த 20+ வேர்ட்ஸை நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறது மூலமாக நமக்கு ஒரு சின்ன கான்ஃபிடென்ட் லெவல் கிரியேட் ஆகும். அந்த கான்ஃபிடென்ட் லெவல் நம்ம வெளியில் மற்றவங்கள்ட்ட இங்கிலீஷ் பேசுறதுக்கு நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம ஒரு சின்ன தம்ஸ் அப் சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களுக்கு வேறு என்ன வீடியோஸ் வேணும் அப்படின்ற டாப்பிக்கை நீங்கள் எனக்கு கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கான வீடியோஸ் உங்களுக்கு நான் அடுத்தடுத்து வர வீடியோக்களில் போட ட்ரை பண்ணுறேன். அது வரைக்கும் உங்களிடம் இருந்து டாடா பை பாய். இட்ஸ் மீ ஜெபராஜ்.